எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்திரா சமையலறை. நான் உங்கள் சந்திரா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை சப்பாத்தி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வச்சுட்டோம், அது ஊறட்டும். இந்த கேப்பில் ஆம்லேட்டுக்கு முட்டை எடுத்து அடிச்சிக்கலாம். 3 முட்டை எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெருசாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு கரம் மசாலா, பெப்பர், தேவையான அளவுக்கு சால்ட். ஒரு பவுலில் 3 முட்டையை எடுத்து ஊற்றியாச்சு. கூடவே ஒரு ஆனியன், பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொத்தமல்லி, கரம் மசாலா சேர்த்தாச்சு, மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட். இது நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கலருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது கலந்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி செஞ்சுக்கலாம். பிரெட் ஆம்லேட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி ஆம்லேட்டு. என்னம்மா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ தான் திரட்டுறேன்ப்பா. ஓகே, இந்த வீடியோ நம்ம யாருக்காக அப்லோட் பண்ண போகிறோம்? ஜெசின்னு ஒரு பாப்பா, நம்ம பூஜாவோட ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க கேட்டிருக்காங்க எக்கு சப்பாத்தி நீங்கள் அது மாதிரி செய்து போடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அம்மா வந்து ஈவினிங் வரத்துக்குள்ளே சூடாக செய்து கொடுத்தா நீங்கள் சாப்பிடுங்க. வந்து வீட்டில் வந்து செய்து சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்பாத்தி இதில் வேகட்டும். இந்த கேப்பில் இந்த கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு தட்டு வச்சிடலாம். போட்டாச்சா? ஓகே, அவ்வளோதான். இது அப்படியே வேகட்டும். பாருங்க, இது வெந்துடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆல்ரெடி சப்பாத்தி வெந்து தானம்மா இருக்கு. எக்கு வேகணும் இல்லையா? ஓகே, இதில் மேலே வந்து நம்ம ப்ரெட்டு போடுவோம். இதில் சப்பாத்தி போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ஓகே, அதனால இப்படி செய்வாங்க. சூடாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சந்திரா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குப்பா.